ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் ரவீந்த். விவோ கிட்ட இருந்து அடுத்ததாக இந்தியன் மார்க்கெட்டில் Vivo V29e அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இதை நான் சொல்லலை, அஃபிஷியலாக விவோவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஒரு டெடிகேட்டட் லேண்டிங் பேஜ் அவங்க வெப்சைட்டில் கிரியேட் பண்ணி அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேஷன்ஸாக அந்த ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட் மட்டும்தான் எக்ஸாக்டாக தெரியல, மற்றபடி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. பட் அப்படி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்லாம் நல்ல டீலில் நல்ல ஆஃபர் ப்ரைஸில் வாங்கணும். ஸோ எப்படி அந்த ஆஃபர்ஸ்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்காகவே டெடிகேட்டடாக டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலகிராம் சேனல் நம்ம ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் டீல்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஆஃபர்ஸை பற்றி டீல்ஸை பற்றிலாம் ரெகுலராக அப்டேட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்மளுடைய இந்த டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க. எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் எக்கச்சக்கமான டீல்ஸ் டெய்லி நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உடனே ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி Vivo V29e இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத விவோ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டெடிகேட்டட் லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த லேண்டிங் பேஜில் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு லுக்கில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. 2 கலர் ஆப்ஷன், ரெட் அண்ட் ப்ளூ அப்படின்ற கலர் ஆப்ஷனில் வரும் அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பிளாக் கலரில் இருக்க போகுது. ஸோ அவங்க எப்பவும் கொடுக்குற மாதிரி இந்த கலர் சேஞ்சிங் பேனலுக்கான ஒரு பேக் சைட் டிசைன் அப்படின்றது இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு டியூவல் டோன் பேட்டர்னுக்கான ஒரு வித்தியாசமான ஒரு லுக்கில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது இருக்க போகுது. அண்ட் லுக் மட்டும் இல்லை, டிசைன் பில்டு குவாலிட்டியுமே இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க செட் பண்ண போகிற ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக் படி அண்டர் 30,000 வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி அண்டர் 30,000 செக்மெண்ட்டில் ஃபஸ்ட் டைம் இந்த செக்மெண்ட்டில் கர்வ்டு டிஸ்பிளேவோட ஸ்லிம்மஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நாங்கள் எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 7.5 mm திக்னஸோட 180 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட செம்ம ஸ்லிம்மான செம்ம லைட் வெயிட்டான ஒரு கர்வ்டு டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு இருக்க போகுது. ஸோ விவோ ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னாலே எப்போவுமே அந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த வகையில் அது எப்பவும் போல தான் இருக்க போகுது. பட் ஆனால் கர்வ்டு டிஸ்பிளேவோட இந்த செக்மெண்ட்டில் ஸ்லிம்மஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக வரப்போகுது அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் யூனிக்காக கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்க போகுது. அடுத்து இந்த மொபைலுடைய ஸ்பெக்ஸ்குள்ளே வந்தோம்னா ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இங்கே கன்ஃபார்மாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே. நான் சொன்ன மாதிரி 3D கர்வ்டு பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே அப்படின்றது இங்கே இந்த செக்மெண்ட்டில் அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட்கான சப்போர்ட்டோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளேன்றது இருக்க போகுது. ஸோ 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்கான 3D கர்வ்டு டிஸ்பிளே. ஸோ விவோ ஸ்மார்ட் ஃபோன்னாலே டிஸ்பிளே எப்போவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஒரு நல்ல டிஸ்பிளே இந்த செக்மெண்ட்டில் மெயினாக இங்கே நமக்கு கொடுக்குறாங்க. கர்வ்டு டிஸ்பிளேவாக வருது அப்படின்றதும் இங்கே பாசிட்டிவாக இருக்க போகுது. அடுத்து மொபைலுடைய பேட்டரின்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் விவோ ஸ்மார்ட் ஃபோன் ஸ்லிம்மஸ்ட் லைட் வெயிட்டாக வருது அப்படின்னும் போது பேட்டரி நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் 4600 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் இருக்க போகுது. பட் அதை சார்ஜ் பண்ண 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேட்டரி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்க போகுது. பட் பேட்டரி 4600 தான், அதை நோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து மொபைலுக்கான கேமரா சைடுக்கு வந்தோம்னா இங்கே பின்பக்கம் இந்த லுக்லேயே நமக்கு தெரிஞ்சிச்சு. இந்த இமேஜை பார்க்கும்போதே பின்பக்கம் 2 கேமரா தான் இருக்குது. பிரைமரி 64 மெகா பிக்சல் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கக்கூடிய இந்த பிரைமரி கேமரா இருக்க போகுது. சப்போர்ட்டிவ் கேமராவை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பெருசாக இல்லை. பட் மோஸ்ட்லி அது 2 மெகா பிக்சலுக்கான கேமராவாக தான் இருக்கும். ஸோ அது பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அந்த பிரைமரி 64 மெகா பிக்சல் கேமரா தான் இங்கே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரா தான் மேட்ரு. ஏன்னா இது Vivo V27 சீரிஸில் கொடுத்து அந்த 50 மெகா பிக்சல் ஐ ஆட்டோ ஃபோக்கஸிங்கான அந்த செல்ஃபி கேமராவை இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. ஸோ அந்த 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா செம ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா Vivo V27லாம் பார்த்தீங்கன்னா 30,000 மேலே தான் ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது அண்டர் 30,000 செக்மெண்ட்டில் தான் கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் 50 மெகா பிக்சலுக்கான ஐ ஆட்டோ ஃபோக்கஸிங்கான செல்ஃபி கேமரா எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக செல்ஃபி கேமரா லவர்ஸ் இந்த செக்மெண்ட்டில் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இது ஒரு செம ஸ்மார்ட் ஃபோனாக கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்டு Vivo V27 இந்த மாதிரி அந்த போர்ட்ரேட் வெட்டிங் போர்ட்ரேட் எஃபெக்ட் மாதிரி அந்த ஃபோட்டோகிராஃபி மோடு இந்த மாதிரி நிறைய அந்த போர்ட்ரேட் மோட்ஸ் எல்லாம் நான் Vivo V27 கொடுத்துருந்தாங்களே. ஸோ அந்த மாதிரியான மோட்ஸ் எல்லாமே இதுலேயும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் விவோ ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னும் போது எப்போவுமே அவங்க போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே பண்ணுவாங்க. நைட் ஃபோட்டோகிராஃபி மாதிரியான விஷயங்களும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஃபோட்டோகிராஃபி மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு, செல்ஃபி கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி வீடியோகிராஃபிலாம் கண்டிப்பாக அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்காது எப்போவுமே விவோவில். ஸோ அதையுமே நீங்கள் நோட் பண்ணிங்க. அண்ட் மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா ஆக்சுவலி பர்ஃபார்மன்ஸ் தான் இப்போதைக்கு நமக்கு கிளியராக தெரியல என்ன ப்ராசர் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது. பட் ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம்
என்னென்னா இதில் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் தான் இருக்கும். ஸ்னாப்ட்ராகன் 480 இல்லைனா 480+ இல்லைனா ஸ்னாப்ட்ராகன் 695 இந்த 3 ப்ராசஸரில் ஏதோ ஒரு ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சில லீக்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. பட் ஆனால் இந்த 3 ப்ராசஸரில் எந்த ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணாலுமே அது இந்த செக்மெண்ட்டுக்கு வார்த்தாலாம் இருக்காது. அந்தளவுக்கு வேலைக்கே ஆகாத ப்ராசஸர் தான். ஏன்னா இந்த 3 ப்ராசஸருமே நமக்கு அண்டர் 20,000 15,000 கிட்ட ப்ரைஸிங்லேயே நமக்கு கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ப்ராசஸர் தூக்கிட்டு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா 25,000 30,000 இந்த செக்மெண்ட்டில் வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கான இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. அண்ட் விவோ அப்படின்னும் போது எப்போவுமே அவங்க ப்ராசஸரை கொஞ்சம் டவுன் பண்ணி தான் கொடுப்பாங்க. அவங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எப்போவுமே அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் பர்ஃபார்மன்ஸை டவுன் தான் பண்ணுறாங்க. செல்ஃபி கேமராவை மட்டும் ஹைலைட் பண்ணி கர்வ்டு டிஸ்பிளே மாதிரியான விஷயங்களை இந்த செக்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வரதுக்கான ஒரு பிளானில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகிறாங்க. மற்றபடி இந்த டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்க போகுது. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் ஓவரால் இந்த Vivo V29e அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸாக இருக்க போகுது. ப்ரைஸிங் 25,000 30,000 உள்ள இந்த ஸ்மார்ட் ஃபோன் ப்ரைஸிங் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்கில் Vivo V29e இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தால் இது எப்படி இருக்கும்? இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் தேரும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணுவீங்களா? நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கன்சிடர் பண்ணுவீங்களா? உங்கள் ஒப்பீனியனே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா செல்ஃபி கேமரா குட், டிஸ்பிளே குட், மற்றபடி அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு தெரியல.